சார், எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை என்னன்னா, முதலமைச்சர் தற்போது வரை கள்ளக்குறிச்சி பார்க்கல, துறை சார்ந்த அமைச்சரும் இது வரைக்கும் கள்ளக்குறிச்சியில போய் மக்களை சந்திக்கலங்கிறதா கோரிக்கையா இருக்குது. அதே போல சிபிஐ விசாரணைக்கு திமுக ஏன் தயங்குது? சிபிஐ லட்சத்தை தான் நான் சொன்னேங்க. 570 கோடி கண்டுபிடிக்கப்பட்டு கொடுத்து 8 வருஷம் ஆகுது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ₹1 2 570 கோடி. இட் இஸ் அ கோர்ட் ஆர்டர், டைரக்ஷன் ஆஃப் தி கோர்ட். அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எடப்பாடிக்கு இந்த குட்கா கேஸ்ல சிபிஐ போட்டது இதுவரை என்ன நெட் ரிசல்ட் வந்தது? சிபிசிஐடி மேல சந்தேகப்படுவதற்கு என்ன காரணம்? மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குன்றதுனால அதே மாநில சர்க்கார் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை விசாரணை தானே எடப்பாடியே விடுதலை செய்யப்பட்டார். நான் போட்ட கேஸ்ல அது தப்பா பிரிச்சு பேசுறாரு எடப்பாடி. நான் வாபஸ் வாங்கிட்டேன். சத்தியமாக வாபஸ் வாங்குற பரம்பரையில் நான் வரவில்லை. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் எந்த கேஸும் வாபஸ் வாங்குறேன். ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு வந்தது. இவர் தான் போய் ஸ்டே வாங்கினார், சிபிஐ விசாரிக்கூடாது. அப்பொழுது அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நானும் சொன்னேன், சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்றாரு. எனக்கும் வேண்டாம் அப்படின்னு ஸ்டேட் போலீஸே விசாரிக்கணும். அதை விசாரித்த நீதிபதி தமிழ்நாட்டு போலீஸ் ஒழுங்கா நடத்துன்னு சொல்லி அவர் கிளீன் சீட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. பாரதி வேண்டுமானால் இந்த வழக்கை தொடரலாம் அப்படின்னு கொடுத்தாரு. எதுக்காக சொல்றேன்னா, அவருக்கு சாதகமா வந்தா போலீஸை நம்பலாம். அவர் தான் போலீஸ் அமைச்சர். அவர் கீழே வேலை செய்கிற அதிகாரி தான் சாங்ஷனே கொடுக்கிறார். அந்த அதிகாரி தான் விசாரிச்சாங்க. அதிலே அவர் விடுவிக்கப்பட்டாரா இல்லையா? இல்ல சொல்லட்டும் எடப்பாடி. இல்ல நான் பத்திரம் மாத்து தங்கம் ஆகினால் விடுதலை ஆனு சொல்லிட்டான். அப்ப அந்த போலீஸ் அதே போலீஸ் தானே இன்னும் இருக்கு. நாங்க புதுசா ஆள் எடுத்து பட்டாளத்துக்கு ஆள் எடுத்தோமா? அன்னைக்கு இருந்த இன்னும் அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு பாஜகவுக்கு சம்பந்தம் எந்த அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் திமுகவுக்கு இருக்குன்னு சொன்னாலும் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். பாஜக தலைவர் தமிழக அரசு இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் சொல்லி நீங்க அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அவர் எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இன்னும் இந்த ராஜ்பவன் என்பது பிஜேபியினுடைய ஹெட் குவார்டர். கமலாலயத்துக்கு அடுத்து கமலாலயம், பெரிய கமலாலயம், அது சின்ன கமலாலயம். துறை சார்ந்த அமைச்சரும் முதல்வரும் பகுதியில் செல்லல அப்படின்னு சொல்லி பொதுமக்களே போறாரு. எங்க முக உதயநிதி போனார், அமைச்சர்கள் போனார்கள், எல்லோரும் போயிருக்காங்க. இப்ப சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக போவார். ஓடி வரல. எங்க தலைவர் மக்களை களத்திலே சந்தித்து பழக்கப்பட்டவர். காலையிலும் மாலையிலும் சட்டமன்றம் நடக்குது. அதுக்குரிய கான்கிரீட்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு நிச்சயமா போகும். எம்டி ஹேண்டடா போக முடியாது சார். கேட்கிற கேள்விக்கு எங்க பதில் சொல்லணும்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்னன்றத போனோம்ல, அதெல்லாம் செட்டரேட் பண்ணிட்டு போவார். நிச்சயமா பயப்படக்கூடியவர் அல்ல, நிச்சயமா போவார். 2023 22 பேர் இறந்தாங்க விழுப்புரம் மாவட்டத்தில். 24 இது தொடர் நிகழ்ச்சியா இருக்கு. ஏன் நான் சொன்னா தொடர் நிகழ்ச்சி இப்ப இல்லைங்க. 1938 இருந்து இந்தியா பூரா நடந்தது. போன வருஷம் மொத்தம் 6000 பேர் இந்தியா பூரா செத்துருக்காங்க. அதுல உத்தரப்பிரதேசம் பிஜேபியில ஆளுகிற உத்தரப்பிரதேசத்துல மொத்தம் 200 பேர் பட்டவங்க 2020 அங்க சிபிஐ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சிபிஐ விசாரணை ஏற்கனவே ஒரு அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை. உடனே சீஃப் மினிஸ்டர் வந்து கான்பரன்ஸ் கூப்பிட்டார் தொடர் ஆபீசர், நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டார். ஆனால் தொடர் கண்காணிப்புல தாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. இத்தனை பேர் மேல குண்டாஸ்ல ஆக்ட் பண்ணிருக்கு. புள்ளிவிவரத்தோடு சட்டசபையிலே தலைவர் படிச்சாரு. விழுப்புரத்துக்கு பிறகு எத்தனை பேர் குண்டாஸ்ல போனாங்க, எத்தனை லிட்டர் சாராயம் கைப்பற்றப்படுது, அதையெல்லாம் எப்படி அழித்திருக்கிறார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரோம் கெனாட் பி பில்ட் ஆன் சிங்கிள் டே. ஏறத்தாழ 60-70 வருஷமாக இருக்கிற ஒன்றை ஒரே நாளில் மாற்றிட முடியாது. டிஜிபியா லஞ்சம் வாங்கினார் தமிழ் அவருடைய ஆட்சி காலத்தில் சொல்றாங்க. விற்கிறது இல்ல, நான் சொல்ல இல்ல, நான் நியாயப்படுத்தியே பேசுறேன். நான் முதலே சொல்லிட்டேன், தவறு நடந்திருக்கிறது, அதுக்குரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்ந்தவர்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அவ்வளவுதான் எடுக்க முடியும். என்ன பண்ண முடியும்? என்ன எடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க, நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க.